ஆமேன் ஆமேன். ஐ திங்க் இப்ப பாஸ்டர் நாமி அவர்கள் வந்திருக்கிறார்கள். யாவர் அன்போடு வரவேற்பமாக. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் அம்மா, பிரைஸ் லார்ட். பிரைஸ்ல அவளோடு காத்திருக்கிறோம். வாருங்கள், வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே முக்கு சோத்திரம் ஐயா. ராஜா தகப்பனே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, பொய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல, செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை, நீர் செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை, நீர் செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை. எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, என் வாழ்க்கை பயணம் எல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, நான் தள்ளாடி நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே, எல்லா இயேசுக்கு சித்தினா முடிந்ததே, ரெகோபோ தொடங்கினதே, எல்லா இயேசுக்கு சித்தினா முடிந்ததே, ரெகோபோ தொடங்கினதே, எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாக மாற்றினீர், நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தீர், எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாள் எல்லாம் போசித்தீர், எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாள் எல்லாம் போசித்தீர், எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. ஹல்லேலூயா. இந்த வேளையிலே கூட நாங்கள் ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா ராஜா. இரக்கத்தில் ஐஸ்வர்யுள்ள தெய்வமே, இந்த நாளிலும் உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே, உடைய கரம் ஐயா ராஜா எங்களை ஆண்டவரை வழிநடத்துகிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஐயா ராஜா. தகப்பனே, இரக்கத்தின் கரத்தில் இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக, ஆண்டவரே வழிநடத்துவீராக ராஜா. உம்முடைய கரம் ஐயா ராஜா எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம், இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன் ஆமேன். இந்த நாளிலே கூட ஒரு சில வசனங்களை நாங்கள் கவனித்து பார்க்க போகிறோம். எபிரேயர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரத்திலே 15வது வசனம், ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். ஹல்லேலூயா. நேற்றைய நாளிலும் இதே வசனத்தை நான் கொடுத்தேன். இந்த நாளிலே வேறு விதமாக அந்த வசனங்களை நாங்கள் கவனித்து பார்க்க போகிறோம். சில வசனங்களை, சில வார்த்தைகளை நாங்கள் திரும்ப 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 கேட்கிறபடியினால்தான் நம்முடைய அது மைண்ட் அக்செப்ட் பண்ணி அது இருதயத்துல போய் நல்ல விளைச்சலை கொண்டு வரும். இங்க சொல்லப்படுகிறது, ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ விதமான பயங்கள் அன்புக்குரியவர்களே. ஹல்லேலூயா. மரண பயம், மரணத்தை குறித்த ஒரு பயம், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த பயம், முதிர் வயதை குறித்த பயம், வியாதிகளை குறித்த பயம், சமூக காரியங்களை குறித்த பயம், இன்றைக்கு நடக்கின்ற போரை குறித்த பயம், பொருளாதார காரியங்களை குறித்த பயம், விலைவாசி ஏற்றத்தை குறித்த பயம், நடக்க பயம், எழும்ப பயம், நிமிட பயம், இப்படி எத்தனையோ பயங்கள் அன்புக்குரியவர்களே.
ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது நம்முடைய பயத்தை நீக்கிற ஒரு மருந்தாக நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்புள்ளவர்களே, இங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள், விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். எப்படியானார்? ஹல்லேலூயா. எப்பொழுது நாங்கள் வந்து வசனத்தை படிக்கின்ற வேளையில நாங்களே கொஸ்டின் மார்க் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தின் பொருள் என்ன, இது ஏன் சொல்லுகிறது, இதனுடைய சூழ்நிலை என்ன, எப்படி என்று சொல்லி நாங்களே கேட்கின்ற பொழுதே ஆவியானவர் நமக்கு அதனுடைய வெளிப்பாட்டை வெளிப்படுத்தி காண்பிப்பார். அதே அதிகாரம் அந்த வசனத்துக்கு முன்பான வசனத்தை போடப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினால் அழிக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு லெந்து காலங்கள் நாங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்தார், இந்த நமக்காக பாடுபட்டார் என்கிற காரியத்தை குறித்து நாங்கள் இந்த 40 நாட்கள் அந்த காரியத்தை குறித்து நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நினைக்கிறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவர் அங்கே அப்பத்தை எடுத்து திராட்சை ரசத்தையும் எடுத்து தம்முடைய மரணத்தை நினைவு கூறும்படி அங்கே இந்த நியமத்தை கடைபிடிக்கும்படி சொன்னார். ஹல்லேலூயா. அப்படினால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மரணம் எதற்காக அந்த மரணம் ஏற்படுத்தப்பட்டது? ஹல்லேலூயா. அதற்குத்தான் அந்த பதில். ஹல்லேலூயா. எப்படி என்றால், ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அந்த மரணம் சம்பவித்தது. அன்புக்குரியவர்களே, ஹல்லேலூயா. தம்முடைய ஒரே புறான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, ஹல்லேலூயா, அவன் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படி இவ்வளவாய் உலகத்திலே தேவன் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. இயேசு என்பது பாருங்கள், நாங்கள் அஞ்ஞானிகளாய் இருந்தோம், ஆண்டவரை அறியாதவர்களாய் இருந்தோம், நமக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. அதில் ஒரு ஹோப்பும் இல்லை. அன்புக்குரியவர்களே, ஏதோ அவர்களுடைய காரியங்களை குறித்து கேட்டு ஏதோ உலக பிரகாரமாக வாழ்ந்தோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய இயேசு கிறிஸ்துவை அறிந்த வேளையிலே நமக்கு நம்பிக்கை உண்டு. ஹல்லேலூயா. ஏன்னு சொல்லிச்சுனால், நம்முடைய எல்லா காரியங்களையும் பொறுப்பெடுப்பதற்கு நம்முடைய ஆண்டவர் நமக்கு இருக்கிறார், நம்முடைய அப்பாவா இருக்கிறார். அது மட்டுமல்ல, இது இந்த வசனத்திலே ஒரு வசனம் சொல்லப்படுகிற, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்க. அப்போ அவர் நமக்கு அப்பா. ஆண்டவர் மட்டுமல்ல, அவர் நமக்கு அப்பா. ஹல்லேலூயா. நம்முடைய ஏசியன் கிழக்கத்திய கலாச்சாரங்களிலே அப்பா என்கிற காரியம் ஒரு மரியாதைக்குரிய காரியமாக இருக்கிறது. அப்பா, மூத்த அண்ணன், இவர்கள் எல்லோரும் பாருங்கள் மரியாதைக்குரிய. மற்ற சிப்ளிங்ஸோடு அங்கே நாங்கள் பேசுகிற விதமாக அவர்களோடு பேச மாட்டோம். அல்லது என்னுடைய மூத்த அண்ணன் வீட்டு முற்றத்துல வந்தா நான் ஹோலுக்குள்ளே வருவேன், அவர் ஹோலுக்குள்ளே வந்தா நான் பின் பக்கத்து போயிடுவேன். ஏன்னு சொன்னா அவ்வளவு தூரம் மரியாதை, பேச மாட்டோம், தேவையற்றதை பேச மாட்டோம். அதே போல தகப்பனார். ஆனபடினால் பாருங்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவர் மரியாதைக்குரியவர். அதே நேரத்திலே அவர் நம்முடைய பொறுப்பான காரியங்களை செய்கிறவர், நம்முடைய ப்ரொடெக்டர், நம்மை பாதுகாக்கிறவர். நாங்கள் அவருடைய பிள்ளைகள். ஆனபடினால் ஒரு தகப்பன் பாருங்கள், ஒரு பிள்ளைக்கு இருக்கின்ற வேளையில தகப்பன் இல்லாத குடும்பங்களை யோசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. தகப்பன் இல்லாத குடும்பங்கள் சரியான விதத்திலே, தாய் சரியான ஸ்ட்ராங்காக இல்லாவிட்டால் அந்த குடும்பத்தை நடத்துவது மிகவும் கஷ்டமான ஒரு காரியம். அது என்னுடைய காரியங்களிலே, நான் என்னுடைய சூழ்நிலைகளிலே, என்னுடைய உறவுகளிலே நான் அதை பார்த்திருக்கிறேன். தகப்பன் சரியான விதத்திலே இல்லையென்று சொல்லிச்சேனால், ஒருவேளை தகப்பன் இல்லாமல் போனால் அந்த பிள்ளைகளை ஒரு தாயார்னால் சரியான ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை கொடுத்து அவர்கள் வளர்ப்பது மிகவும் கஷ்டம். ஹல்லேலூயா. ஆனா நம்முடைய ஆண்டவர் வல்லம் உள்ள தேவன். ஹல்லேலூயா. நமக்காக அவர் மரணத்தையே உத்தரித்தார். ஹல்லேலூயா. எதற்காக? மரண பயத்தினால் இருக்கின்ற எந்த பிரச்சனையா இருக்கலாம், ஒரு மனுஷன் பயத்துக்கூடாக போவானாக இருந்தால் அந்த பயத்தை நாங்கள் உதறித்தள்ள வேண்டியவளா இருக்கிறோம். அதுதான் நம்முடைய நம்பிக்கை. அன்புக்குரியவர்களே, ஹல்லேலூயா. அப்படின்னா தான் பாருங்கள், சங்கீதம் 23:4 அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஹல்லேலூயா. சங்கீதம் 23:4 சொல்லப்படுகிற காரியம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தால். ஹல்லேலூயா. சில வேளை நீங்க யோசித்து பார்க்கிறீர்களா? அங்கே நாங்கள் பரலோகத்துக்கு போனால் சில வேளை இரவு நேரத்துல போகின்ற வேளையில முகமெல்லாம் இருளா இருக்கும். ஹல்லேலூயா. அப்பொழுது நான் யோசிப்பேன், ஒரு தடவை நான் ஆண்டவரிடத்துல போவதாக இருந்தால் இந்த வழியாகத்தானே நான் போக வேண்டியதா இருக்கிறேன். ஆனா பாருங்கள், ஆனா நமக்கு நம்பிக்கை உண்டு, நமக்கு ஹோப் உண்டு.
ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். அவருக்கு நாங்கள் பிள்ளைகளாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் பிள்ளைகளான சுதந்திரமாமே சொல்லப்படுகிறது. இன்னும் பாருங்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மரண பயத்தை குறித்து இங்கே கொலோசியர்லே கூட சொல்லப்படுகின்ற காரியம். கொலோசியர் 2ஆம் அதிகாரத்திலே அன்புக்குரியவர்களே, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், எப்பொழுதுமே நல்லவர். ஹல்லேலூயா. அவர் நல்லவனுக்கு நல்லவர், மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடு உள்ளவர். ஹல்லேலூயா. 1ஆம் அதிகாரத்திலே இருளின் அதிகாரத்தில் என்று, அதாவது மரண இருள். ஹல்லேலூயா. இருள் என்பது பயத்தை குறிக்கின்ற ஒரு காரியம். அநேக வியாதியஸ்தர்கள், ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவர்கள் அந்த வியாதியின் கொடுமையை அதிகமாக இரவில தான் அனுபவிப்பார்கள். கூடுதலான வலி இருக்கும், கூடுதலான வேதனைகள் இருக்கும். ஹல்லேலூயா. அந்தபடினால் இருள் என்பது மரண பயத்தை குறிக்கிறது, அது சத்துருடைய காரியத்தை குறிக்கிறது. இந்த இருளின் அதிகாரத்தினின்று எங்களை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தியிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அதுபடினால் அன்புள்ளவர்களே, இந்த பயம் என்கிற இருளை குறித்து நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அது வேலையில்லா பிரச்சனையா இருக்கலாம், பிள்ளைகளுடைய காரியங்களா இருக்கலாம், எதிர்காலமாக கூட இருக்கலாம். ஹல்லேலூயா. பொருளாதார காரியங்கள் இப்போ பாருங்கள், கேஸ் விலை கொஞ்சம் கூடி இருக்கிறது, இன்னும் குரோசரி எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார்கள். ஆனா அதற்கு கூட தேவன் சரியான வழிகளை அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு வழியை அவர் ஆயத்தப்படுத்துவார், ஏதோ ஒரு பாதையை அவர் ஆயத்தப்படுத்துவார். பாருங்கள், பார்வோன் சேனை பின்தொடர்ந்து வந்தது, அங்கே செங்கலின் முன்பாக இருந்தது. ஹல்லேலூயா. அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அப்பவே பிரஷர் தொடங்கி விட்டது. ஹல்லேலூயா. அங்கே அவர்கள் மோசேக்கு விரோதமாக அங்கே முறுமுறுப்பு தொடங்கி விட்டது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் பாருங்கள், மோசே போகிறான், ஆண்டவரிடத்திலே போய் சொல்லுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்திலே முறையிடுகிறது என்ன? கையில இருக்கிற கோலை நீட்டு. ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்கள், ஏற்கனவே கோல் கொடுக்கப்பட்ட சூழ்நிலை தான். அன்றைக்கு நமக்கு கோலும் தடியும் நம்மை தேற்றுகிறது, இந்த தேவனுடைய வார்த்தைகள். ஹல்லேலூயா. இந்த வேத வசனம் தான் நம்ம இருளின் பள்ளத்தாக்கு கூடாக நடக்கின்ற வேளையிலே நமக்கு உதவி செய்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய வசனம் நம்முடைய பாதைக்கு தீபமும், ஹல்லேலூயா, நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது அன்புக்குரியவர்களே. அப்படி நான் அன்றாடம் 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 வேதத்தை படிக்கின்ற வேளையிலே அவர் யார் என்பது நமக்கு தெரியும், இயேசு யார் என்பது நமக்கு தெரியும், பிதா யார் என்பது நமக்கு தெரியும். நாங்கள் யார்? நாங்கள் பிள்ளைகள். பிள்ளைகள்னு சொல்லுகின்ற வேளையிலே அந்த ஆண்டவருடைய இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஹல்லேலூயா சர்வ வல்லமுள்ள தேவனுடைய பிள்ளைகள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, சாதாரணமான குடிமக்கள் அல்ல. பாருங்கள், இந்த தேசத்திலே இருக்கிறவர்களாகட்டும், அமெரிக்கா தேசத்திலே இருக்கிறவர்களாகட்டும், அந்த அந்த பிள்ளைகள் எவ்வளவு தூரம் பாருங்க, இன்றைக்கு ஓர் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஓரிலே பாருங்கள், அந்த பிள்ளைகளா நிற்கிறார்கள். ஹல்லேலூயா. அந்த பிள்ளைகள் நல்ல சொகுசாக இருக்கிறார்கள், வாழுகிறார்கள். அதே போலதான் அன்புக்குரியவர்களே, நாங்கள் பிதாவாகிய வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுடைய பிள்ளைகள். அன்புடைய ஆண்டவர் சொல்லுகிறார், இருளின் ராஜ்யத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினருமா இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்னும் சங்கீதம் 112 பாருங்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 112:4. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அன்புக்குரியவர்களே, ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். 112 செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். ஹல்லேலூயா. இந்த இருள் என்கிற அந்த பயத்தின் மத்தியிலே வெளிச்சம் உதிக்கும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதி உள்ளவன். இந்த சங்கீதம் 112 முழுவதுமே ஹல்லேலூயா தேவனுடைய பிள்ளைகளுக்கு உரித்தான சலுகைகள், உரித்தான வில் அத உயிலை போல அன்புக்குரியவர்களே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற சிலாக்கியங்கள். ஹல்லேலூயா. இந்த சங்கீதம் 112. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. நாங்கள் தேவனை அறிந்திருக்கிறோம், தேவனை விரும்புகிறோம், தேவனை நேசிக்கிறோம், அவருடைய வார்த்தையில பிரியமாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு மரண இருள் போன்ற எந்த இருள் வந்தாலும் கூட ஹல்லேலூயா அந்த இருளின் மத்தியிலே கூட வெளிச்சம் உதிக்குமா. ஹல்லேலூயா. செங்கடலே பாதைகளை திறந்த தேவனுக்கு ஹல்லேலூயா எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த இருள் போன்ற அந்த பயங்கள் எல்லாவற்றையும் நீக்க அவரால் முடியும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நமக்குத்தான் எத்தனையோ வழிகள். எதிரி ஒரு வழியா வந்தவன் 7 வழியா ஓடி போறானா.
ஹாலே லூயா. ஒரு வழியத்தான் வந்தான், அவனுக்கு ஒரு வழிதான் தெரியும், ஒரே ஒரு வழி. அன்றைக்கு ஆதாமை மேவாளே மேமாற்றின ஒரே வழி, ஏமாற்றுதல் வழி. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாயிருக்கிறான். ஆனா தேவனுக்கு அநேக வழிகள் உண்டு. அப்படினால் அந்த நாட்களிலே நாங்கள் ஹாலே லூயா புத்திமான் மௌனமாயிருக்க பழக வேண்டும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, உதாரணத்துக்கு பாருங்கள், எரிக்கோ கோட்டைக்கு ஆண்டவர் சில அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அதுகளை கொடுக்கிறார், எப்படி எப்படி நடந்து கொள்ள வேணும்னு சொல்லி. அங்கே பாருங்கள், 6 நாட்களும் பாருங்கள், அவர்கள் ஒரு பேச்சும் பேசாமல், காலையில் ஒரு தடவை சுற்றி வந்து பாருங்கள், ஆண்டவரே சொல்லுகிறார், அங்கே ஒரு பேச்சும் பேசாமல் காலையில் 7ஆம் நாளிலே மட்டும் அவர்கள் 7 தடவை சுற்றி வருகிறார்கள். ஆர்ப்பரியுங்கள் சொல்லுகின்ற வேளையிலே அவர்கள் ஆர்ப்பரிக்கிறார். அதுபடினால் இந்த நாட்களிலே நீங்கள் என்னென்ன சூழ்நிலைகளிலே போய்கொண்டிருக்கிறீர்களோ அந்த நாட்களிலே தேவனுடைய வார்த்தைகளை மெடிடேட் பண்ணுங்கள். ஹாலே லூயா. இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹாலே லூயா. உங்களுடைய தியானம் உங்களுடைய பயத்தை வெல்லும். ஹாலே லூயா. அதுபடினால் பாருங்கள், இன்னும் ஏசாயா 58ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே கூட ஹாலே லூயா. ஏசாயா 58:10 அன்புக்குரியவர்களே, 58:10 பாருங்கள், பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தி ஆக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். அந்தகாரம் என்பது அன்புக்குரியவர்களே இருளை விட கூடதானது. அல்ல, இந்த தேசத்திலே இருள் நமக்கு தெரியவில்லை, எங்கு பார்த்தாலும் வெளிச்சமாகத்தான் இருக்கிறது. வீட்டிலும் எத்தனையோ வெளிச்சம், ரோட்டிலே வெளிச்சம். ஆனபடியே இருளை பார்ப்பது மிகவும் குறைவு. ஆனா நம்முடைய தேசத்தை யோசித்து பாருங்கள், 5 மணி 5:30 மணின்னு சொல்லிட்டு அது மழைக்காலம்னு சொன்னால் அப்படியே இருள் அந்தகாரமா இருக்கும், ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்க முடியாது. ஹலே லூயா. அங்கே பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே இருக்கின்ற வேளையிலே அங்கே 10 வாதைகளில் ஒரு வாதை அந்த எகிப்து தேசம் முழுவதும் அங்கே பயங்கரமான அந்தகாரமான இருளா இருந்தது. ஹலே லூயா. ஒருவரை ஒருவர் அங்கே அந்த இருளிலே தடவி கொண்டு திரியக்கூடிய விதத்தில தான் அந்த சூழ்நிலை இருந்தது. ஹல்லேலூயா. ஆனா கோசேன் தேசத்திலே மட்டும், இஸ்ரவேலர் இருந்த தேசத்திலே மட்டும் வெளிச்சம் இருந்தது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஆனபடினால் இருள் போன்ற சூழ்நிலைகள், இருள் போன்ற பயங்கள், ஹல்லேலூயா, எத்தனை விதமான சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட ஹல்லேலூயா அந்த இருளிலே தேவன் அங்கே வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிற தேவன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். ஹல்லேலூயா. மத்தியானத்தை யோசித்து பாருங்கள், அந்த பகல் வெளிச்சத்தை யோசித்து பாருங்கள். பகல் வெளிச்சத்தை யாரோ ஒருவர் பாடினார், 1000 கைகள் என்ன 1000 கைகள் மூடியிருந்தாலுமே ஏதோ சூரியனை அங்கே மறைக்க முடியாது என்று. ஹல்லேலூயா. ஆனபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஆண்டவர் நமக்கு தருகின்ற விடுதலையை ஒருவராலும் பறித்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஆனபடி என்னுடையவர்களை நான் அறிந்திருக்கிறேன், அங்கே அவர்களை என்னுடைய கரத்திலிருந்து ஒருவரும் பறித்து கொள்ள முடியாது என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆனபடினால் இந்த நாளிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு அந்த இருள் போன்ற பயங்களிலிருந்து நமக்கு விடுதலை தருகிறார். இன்னும் பாருங்கள், அங்கே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே கூட ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். ஹல்லேலூயா. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுதென்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அதே போலதான் அன்புக்குரியவர்களே, நம்முடைய எந்த சூழ்நிலையா இருக்கலாம், ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வெளிச்சம் உண்டாக கடவுது. எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வெளிச்சம் உண்டாக கடவுது. எங்களுடைய வருமானத்திலே இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வெளிச்சம் உண்டாக கடவுது. ஹல்லேலூயா. பேங்க் அக்கவுண்ட்ல இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வெளிச்சம் உண்டாக கடவுது. ஆண்டவரே, மோர்கேஜ் கட்டுவது, பில்லுகளை கட்டுவது, குரோசரி வாங்குவது, இந்த காரியங்களில் எல்லாம் இயேசுவானவருடைய வெளிச்சம் உண்டாக கடவுது. ஹல்லேலூயா. சொல்லி பாருங்கள், அற்புதங்களை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையில நாங்கள் விசுவாசத்தை வைத்து அதை நாங்கள் அபியாசப்படுத்த வேண்டும். சில பேர் பாருங்கள், வேத வசனங்கள் கேட்கிறார்கள், அதை தங்களுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துவதில்லை. நாங்கள் எப்பொழுதும் அபியாசப்படுத்த வேண்டும். யாக்கோபில சொல்லப்படுகிற வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களுமாயிருங்கள். ஹல்லேலூயா. விசுவாசம் என்பது ஒன்றை நாங்கள் விசுவாசித்தால் அதை நாங்கள் கிரியையிலே நடப்பிக்க வேண்டும். பயம் இல்லாமல் இருக்க, பயத்தை கொண்டு வருவதுதான் பிசாசு, இருள் சூழும். ஹல்லேலூயா. அந்த சூழுகின்ற மத்தியிலே கூட
தேவனுடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஏசாயா 54 கூட அன்புக்குரியவர்களே, ஹல்லேலூயா, ஏசாயா 54, ஹல்லேலூயா, இங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவு அற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்தேன், நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பல்லகணிகளை படிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களெல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். நீதியினால் சிறப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய். ஹல்லேலூயா. பயம், நான் பயத்தை அங்கே வெளியேற்றுகிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லாம நீ பயமில்லாதிருப்பாய். ஹல்லேலூயா. பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், இருளுக்கு தூரமாவாய். ஹல்லேலூயா. என்ன திகில் உன்னை அணுக முடியாது. அங்கே ஜி லேக் என்று சொல்லி ஒரு அருமையான ஊழியக்காரன், அவர்களுடைய சாட்சி எப்பொழுது நான் சொல்லுவது வழக்கம். ஆப்பிரிக்கா தேசத்திலே அங்கே ஒரு கொடிய நோய் வந்தது. ஆனபடினால் பாருங்கள், அந்த இடத்திலே போய் அவர் அங்கே ஊழியம் செய்தார். ஊழியம் செய்கின்ற வேளையிலே ஜனங்க கேட்டார்கள், உனக்கு பயம் இல்லையா? அநேகம் பேர் ஒழித்து விட்டார்கள். ஹல்லேலூயா. என்னடா அந்த கொடிய நோயை பார்த்து எனக்கு இப்பொழுது ஞாபகம் இருக்கிறது. 87ஆம் ஆண்டிலே அங்கே யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டல்லே அந்த எத்தனையோ டாக்டர்ஸ், என்ஜினியர், அந்த ஜனங்கள், பொதுமக்கள் எல்லோரையும் அங்கே கொல்லப்பட்டார்கள். அந்த வேளையிலே ஒருவர் கூட அந்த இரவு நேரத்துல வராண்டாவில நடப்பதே இல்லை. என்று அவ்வளவு பயம், மரண பயம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் அந்த மரண பயத்தை ஒருவேளை நீங்கள் எத்தனையோ காலங்களுக்கு முன்பாக சந்தித்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு இயேசுவே அறிந்த உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய். காலையில் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன். யார் மேலும் கசப்பு இல்லப்பா. எல்லாருக்காகவும் மன்றாடுவேன். எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. ஹல்லேலூயா. திகிலுக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய். ஹல்லேலூயா. அது உன்னை அணுகுவதில்லை. வசனத்தை எடுத்து மனனம் பண்ணுங்கள், சிந்தியுங்கள். எங்களுடைய திருச்சபைக்கு ஒரு சகோதரி இப்போ நான் நினைக்கிறேன் ஒரு 2 மாசத்துக்கு முன்பாக வந்தாள். ஹல்லேலூயா. அவளுடைய வாழ்க்கையில ஒரு கொடிதான ஒரு வலி. ஹல்லேலூயா. அதாவது பாருங்கள், ஏதோ ஒரு இருமல் போல ஒரு வருத்தம் வந்துதாம். அதுக்கு அவர்கள் ஒரு சாதாரண மருந்துகளை உட்கொண்டிருக்கிறார்கள். அது போய் போய் பாருங்கள், அந்த இருமல் தொடர்ந்து இருமினதன் நிமித்தம் அந்த சரீரத்திலே ஒரு விதமான ஒரு வலி எழும்பி விட்டது. இருக்க முடியாது, எழும்ப முடியாது, போக முடியாது. ஹாஸ்பிட்டலுக்கு போனா அங்க ஹாஸ்பிட்டல்ல பேச தொடங்கி விட்டார்களாம். இது இப்படி வச்சுக்கொண்டு, இந்த வருத்தத்தை வச்சுக்கொண்டு இப்படி இருந்திருக்கிறாண்டு. ஆனா அப்படினால் பாருங்களேன், பிசியோ எல்லாத்துக்கும் போயிருக்கிறார். ஹல்லேலூயா. பிறகு அதற்கு பிற்பாடு அவர்கள் திருச்சபைக்கு வர தொடங்கினாங்க. அது உடனே அந்த வலி நிற்கவில்லை. ஹல்லேலூயா. நானும் இப்படித்தான் போங்கள், இப்படித்தான் போங்கள் என்று சொல்லி சொல்லி நானும் ஜெபிப்பது, ஆண்டவரே இந்த அத்தி மரத்தை சபித்தது போல இந்த வலியை நான் சபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தை நான் சபிக்கிறேன். ஹல்லேலூயா. இப்ப கடந்த வாரத்திலே அவர்கள் போன் எடுத்து சொன்னார்கள், பிசியோ எல்லாம் நிப்பாட்டுப்பட்டது, வலி நின்று விட்டது. ஆனபடி நான் உள்ள தேவனுடைய பிள்ளைகள், அது உடனடியாக நடக்காவிட்டாலும் கூட அது நடக்கும். ஹல்லேலூயா. உடனடியான மாற்றங்கள் காணப்படாவிட்டாலும் கூட மாற்றங்கள் நடக்கும். தொடர்ந்து ஜெபியுங்கள், பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக, திருச்சபைக்காக. ஹல்லேலூயா. வேலையில்லா பிரச்சனைகளுக்காக, தேசங்களுக்காக. அதிகமாக நாங்கள் தேசங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறார், நீங்கள் இருக்கின்ற தேசத்திலே சமாதானம் இருக்க, உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். அயல் தேசங்களுக்காக, நம்முடைய சொந்த தேசங்களுக்காக. ஹல்லேலூயா. தேவன் ஜெபங்களை கேட்கிறவர். ஹல்லேலூயா. ஜெபத்திலே எவையெல்லாம் கேட்கிறீர்களோ அவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆனபடினால் இந்த நாளிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, அந்த பயங்களை உதறி தள்ளி, ஹல்லேலூயா, அடுத்தது வசனம் போடப்பட்டிருக்கிறது, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போம். ஹல்லேலூயா. வியாதி வாய்க்காது. ஹல்லேலூயா. வறுமை வாய்க்காது. தரித்திரம் வாய்க்காது. பிள்ளைகளுக்குரிய தடை நிற்காது. தேவன் உரிய நேரத்திலே உரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. பொருளாதாரத்திலே தேவன் மாற்றங்களை கொண்டு வருவார். நீங்கள் ஜெபிக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. முழங்கால போட்டு ராத்திரி நேரத்தில் எழும்பிருந்து ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் வல்லமுள்ள தேவன், அவர் ஞானமுள்ள தேவன், அவர் மன உருக்கமுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ள தேவன். ஹல்லேலூயா. அந்த நல்ல தேவனை நாங்கள் அங்கே அவரை நாங்கள்
ஆராதிக்கிறோம். ஆண்டவரே சொல்லுகிறார், செட்டுகளின் கீழே அடைக்கலம் புகுந்த. ஹல்லேலூயா. ஆனபடினால் அங்கே நீர் ஆண்டவரை நோக்கி நாங்கள் நீரின் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பி இருக்கிற நிரந்தேவன் என்று சொல்லுகிறோம். அவர் எங்களை வீடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தமது சிறகுகளாலே மூடுகிறார். ஒரு கழுகுனுடைய சிறகு சொல்லப்படுகிறது பாருங்கள். கிட்டத்தட்ட அந்த சிறகை விரித்தால் அது 6 அடி கிட்ட செல்லுமா அந்த சிறகு. ஹல்லேலூயா. அதே போலதான் அன்புள்ள ஆண்டவர் தம்முடைய சிறகை, தம்முடைய பிரசன்னத்தை நம்மால் விரிக்கின்ற வேளையில் பிசாசானவன் எங்களை தொடவே முடியாது. அதனுடைய ரஜி லேக்கிலே ஜனங்கள் எல்லாரும் கேட்டார்களாம். அப்பொழுது அந்த வைரஸை கொண்டு வந்து அவருடைய சரீரத்திலே போட்ட வேளையில அது துடி துடித்து செய்தா. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதேவும், உனக்கு விரோதமா எழும்பும் எல்லா நாவே நீ குற்றப்படுத்துவாய். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக எழும்பினால் அது திரும்ப ஹல்லேலூயா, அது அவர்களுக்கு தான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா. அப்படினால் ஆண்டவருடைய வார்த்தையின்படி திகிலுக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வேளையிலே ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. இரக்கத்திலே உள்ள தெய்வமே, இந்த நாளிலும் உடைய பிள்ளைகள் யார் யார் ஆண்டவரை பயத்தோடு மரண இருளோடு ஆண்டவரே தேவனை போராடி கொண்டிருக்கிறார்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் உதிப்பதாக, வெளிச்சம் உதிப்பதாக, வெளிச்சம் உதிப்பதாக. ஹல்லேலூயா. தடைகள் நீங்குவதாக ராஜா. தகப்பனே, அப்பா உடைய கரத்தை அந்த பிள்ளைகள் மேல் வையும். அப்பொழுது அவர்கள் சுத்தமாகிறார்கள் ஐயா. தகப்பனே, மரண இருளில் இருக்கிற ஜனங்கள் மேல் ஆண்டவரே உம்முடைய வெளிச்சம் உதித்ததப்பா. ஹல்லேலூயா ராஜா. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. நீர் அற்புதமான தேவனையா. ஹல்லேலூயா. காட்டும் வழிகளில் அற்புதமான ஆண்டவர், காட்டும் செயல்களில் முற்றும் சிறந்த தேவரீர், காக்க வல்லவர், காத்தம்மை மீட்க வல்லவர், துதி கனம் மகிமையுமக்கே. ஏராளமானவர், தாராளமானவர், நீரே என் எல்ஷடாய், போதுமானவர், சர்வ வல்ல தேவரீர், போதும் போதும் எனக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமென்.